பார்க்க போகிறது வந்து எப்படி ஒரு சோலார் லேம்ப் கார் எப்படி பண்ணலான்னு பார்க்க போனால், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதான் தேவையான காம்போனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சோலார் லேம்ப் எடுத்துக்கோங்க. சோலார் லேம்பில் வந்து இதான் சோலார் லேம்ப். இப்போ வந்து சோலார் லேம்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வீலை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீல் வந்து கீழ் லாப்பாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இங்கே போடலாம் இந்த வீலை. அப்போ தான் வயர்ஸ் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே வச்சு இந்த சைடு வர முடியும். ஸோ இங்கே நீங்கள் வீலை கனெக்ட் பண்ணணும். இங்கே வீலை வைங்க. க்ளூ கன் போட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வைங்க. க்ளூ கன் போட்டு ஒட்டிடுங்க. போட்டு ஒட்டிடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது ஒட்டிடும். அது ஒட்டிடுச்சு. இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ரிமோட் காரோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம எடுத்து ஒட்ட போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி ஒட்டணும். இதை இப்படி ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து கார் மூவ் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து இங்கே ஒட்ட போகிறோம் ஃப்ரண்ட்டில். இப்போ வந்து இந்த சிடி கார்டெலாம் வெளில எடுத்துக்கோங்க. இந்த எல்லாம் எடுத்து நம்ம இங்கே ஒட்ட போகிறோம். இது வந்து இப்படி ஆக போகுதோ இந்த இது இங்கே கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இங்கே இது வந்து இப்படி ஆக போகுது. க்ளூ கன் போட்டு ஒட்டுங்க. முதல்ல வயர்லாம் தள்ளிட்டு ஓட்டுங்க. இந்த இது வந்து இங்கே ஓட்டணும். கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக ஓட்டுங்க. இப்படி வச்சு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் கார் ஸ்ட்ரைட்டாக போகும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எல்லாம் கரெக்டாக வந்தோடனே நீங்கள் வந்து இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்போ தான் உள்ளே போகும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த சோலாரோட இதை வந்து வெளில எடுத்துகிட்டு இப்போ இந்த இதை வெளில எடுத்துகிட்டு இந்த இதை உள்ளே போடுங்க. இந்த 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ஹோல்ஸ் உள்ள தான் நீங்கள் வந்து ஒயர் ஒட்டணும். இந்த 2 ஹோல் போடுங்க. இந்த 2 ஹோல் உள்ள ஒட்டுங்க. இந்த 2 ஹோல் உள்ள ஒட்டுங்க. ஸ்விட்ச் பாக்ஸில் போடுங்க. முதல்ல இங்கே கம் போடுங்க. போட்டு ஒட்டுங்க. முதல்ல இந்த இது வந்து இந்த 2 ஹோல்ஸ் நடுவில் வரணும். 2 ஹோல் நடுவில் ஒட்டுங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த 2 ஹோல் நடுவில் கரெக்டாக ஒட்டுங்க. இப்போ ஒட்டிருச்சு. இப்போ வந்து நம்மளோட அடுத்த இது வந்து லாஸ்ட் இது வந்து இந்த ஒயர் வந்து மோட்டார் கூட கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட லாஸ்ட் வேலை. இந்த ஒயர் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே இந்த ஒயர் வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. இப்போ இந்த 2 ஒயரும் இங்கே வந்துடுச்சு, மேலே வந்துடுச்சு. இப்போ இதை ஃபிட் பண்ணணுன்னா ஒரு வீல் அவுத்துருங்க. ஒரு வீலை அவுத்துட்டு இந்த மோட்டாரை வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். வீல்ஸ் கரெக்டாக ஓடுதான்னு செக் பண்ணணும். இந்த வீல்ஸ் இந்த ஒயர் வந்து சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிடுச்சு. இங்கேயும் அப்படியே சுற்றிடுங்க. இந்த பிளாக்கும் அப்படியே. நீங்கள் சுற்றிட்டு இந்த இது அப்படியே உள்ளே போட்டுருங்க. மோட்டாரை நார்மல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அந்த வீலை போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட் இது வந்து பேட்ரி போடுறது மட்டும்தான் நம்மளோட லாஸ்ட் இது. இந்த சிடி பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுருங்க.
இப்போ வந்து இதான் சோலார் இது லைட் ஆகும். இப்போ பேட்டரிலாம் இது பண்ணிவிடுங்க. இப்போ பேட்டரி போட்டுருங்க. இங்கேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கும் பேட்டரி போட்டுருங்க. இந்த பேட்டரி நம்ம லாஸ்ட்டாக போடலாம், எல்லாம் செட் பண்ணி முடிச்சோடனே. இப்போ இந்த இது அப்படியே எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுருங்க. இப்போ இது உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த ரிமோட்டுக்கு பேட்டரி போடுங்க. இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இது உள்ளே போட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுற்றும். இந்த இது மோட்டார் இதாக இருக்கனால இது பண்ணுங்கள். இந்த வயர் தான் பிஞ்சு வந்துருக்கு. இதோ பாருங்கள், இப்போ சுற்றுது. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஓட வைக்க பார்க்கலாம். இது இப்போ லைட் கூட எரியும். இப்போ வந்து நீங்கள் இது லைட் எரிஞ்சால் இது லைட் எரியட்டும். இதை நீங்கள் நார்மலாக பிடிச்சா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் சோலார் லேம்போட கார். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்